கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். துர்காவுக்கும் நவீனுக்கும் எப்படி கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அதுவும் சாமுண்டி சீரோட சம்மதத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நவீனை வந்து அதாவது சித்தி இப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா, அவர் என்ன பண்ணுறாரோ தெரியலன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கப்போ, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நவீன் இங்கே தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு துர்கா கேட்கவும் உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா நவீனை அழைச்சிட்டு வராங்க. நவீனை பார்த்ததுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நவீன் சொல்கிறாங்க, அங்கே பாரு, நீங்கள் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அதுவும் முக்கியமாக சந்திராத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கவும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே துர்கா வந்து சொல்கிறாங்க, ஐயோ சித்தி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே நவீன் நீ போய் கட்லுக்கில் ஒளிஞ்சுக்க அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது உடனே நவீன் வந்து கட்லுக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க. அப்போ வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன எல்லாரும் நின்று இங்கே பேசிட்டு இருக்கிறீங்க, அக்கா துணி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு உங்களை எல்லாம் வர சொல்லிட்டு இருக்கிறா, வாங்க அப்படிங்கும் போது சித்தி நீங்கள் போங்க நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சந்திரகலா கையில் இருக்கிற ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. உடனே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஃபோனை குனிஞ்சு சித்தி எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், நவீன் கீழே இருக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா துர்கா வந்து கீழே குனிஞ்சு ஃபோனை வந்து எடுத்துருந்தாங்க. அப்போ உடனே சந்திரகலாட்ட கொடுக்கவும் சந்திரகலாவும் அதை வாங்கிட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நவீன் வந்து கட்லுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வராங்க. நல்ல வேலையா நவீன் நீ வந்து கட்லுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிட்ட, சித்தி மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நவீன் நீ இந்த ரூம்லேயே இரு, வேற எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து அதாவது செல்வம், அதுக்கப்புறமா உங்க அப்பா அம்மா நடிக்கிறாங்க, உங்க 3 பேரும் வந்து ஜவுளி கடையில் இருக்கவும் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதே மாதிரிக்கு நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் சாமுண்டி சீரியல் வந்து இந்த மாதிரிக்கு சொல்றாங்க. பால் அழகு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா நினைக்கிறாங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க. நவீனும் என்ன துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நவீன் நீ தான் எனக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கும் போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து தான் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு துர்கா சொல்லவும் நவீனும் சரி நான் ஐடியா பண்ணிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா செல்வத்துக்கு அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களா. அவங்க வந்து சாமுண்டி கிட்ட சொல்றாங்க, சம்மந்தி அம்மா நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சுது, அதனால பில்லு படவும் கொடுத்தாச்சுது, எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அது முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும் போது, என்ன சம்மந்தி அவ்வளோ முக்கியமான வேலைன்னு கேட்கும்போது, ஆமாம் சம்மந்தி அம்மா ஒரு முக்கியமான வேலை, நாங்கள் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாமுண்டி சீரியல் சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா சாமுண்டி சீரியோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க டூப்ளிகேட் சாவி வச்சிருக்காங்களா, அந்த சாவி அழிச்சு அவங்க பீரோவை திறந்துட்டு இருக்கவும் அப்போ நவீன் வந்து அதை பார்த்துருந்தாங்க. என்னது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் அவங்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்னது இவங்க நகை பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ இவங்க வந்து ஃப்ராடு தானே பிடிச்சவங்களா, ஐயோ இப்போ இவங்க கிட்ட இருந்து பணத்தை நகையை எல்லாத்தையும் காப்பாற்றணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நான் வந்து நேரடியாக போனோம்னா அப்புறமா என்னையே அவங்க மாட்டி விட்டுருவாங்க, நான் தான் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு என்னையே வந்து சிக்கலில் மாட்டி வச்சுருவாங்க, இப்போ இவங்களை வந்து இந்த நகை பணத்தையும் எடுத்துடவும் கூடாது, எப்படியாவது வந்து இங்கேருந்து விரட்டவும் செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி பேய் மணிக்கு நம்ம வந்து சவுண்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிக்கு நவீன் சவுண்டு கொடுக்கவும் இதை கிட்டதுமே வந்து இவங்க 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு அவங்க 2 பேருமே ஓடி போயிருந்தாங்க. நல்ல வழியா அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் நகை எல்லாத்தையும் இருந்த இடத்துல கொண்டு எல்லாத்தையுமே வந்து வச்சிருந்தாங்க. வச்சதுமே அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து அவங்க பரதா போட்டுட்டு நேராக ஜவுளி கடைக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே துர்கா கிட்ட சொல்றாங்க, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நல்ல வழியா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்காக நீயே புடவை எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நவீனும் வந்து துர்காவுக்காக புடவை வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க முகத்தில் இருக்கிற அந்த இதை வந்து அவங்க கழட்டியிருந்தாங்க. அப்போ கரெக்டாக சந்திரகலா வந்து பார்த்துருந்தாங்க. ஓஹோ நீ இங்கே வந்துட்டியா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தான் இருக்கிறா, நீங்கள் வந்தீங்கன்னா உடனடியாக அவனை கைது பண்ணிடலாம் அப்படிங்கவும் உடனே அவங்களும் வாரன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே நவீன் இந்த கடைக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்திருக்குது, அதனால நாங்கள் வந்து அவனை தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒருத்தரும் வரலையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே எல்லாரும் ஆளாளுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. நவீன் இங்கே தான் வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட கேட்கும்போது உடனே நவீன் வந்து ஒளிஞ்சிருந்தவங்க வராங்க. எதுக்கிட்ட அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது துர்கா தான் நான் புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா அதனால தான் வந்தேன் அப்படிங்கவும், செம்மையா மாட்டிக்கிட்டே
இப்போ என்ன பண்ணுறதுக்கு, உன்னை நான் அங்கே தானே வீட்டில் தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே போய் நீ ஒளிஞ்சிக்கோ, இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க குடோனுக்கு, அதனால நீ இந்த பாக்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்கோ, இந்த பாக்ஸ் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாற்றிடுது அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டுதாங்க. அது உள்ளே வந்து நவீன உட்கார வச்சுட்டு அதுக்கு மேலெல்லாம் வந்து புடவையாக வந்து எடுத்து அடுக்கி வச்சுருந்தாங்க கார்த்தி. அடுத்து பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரவும் அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அதிகாரி இதெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கும்போது குடோனுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கிறாங்க, எங்கே அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி, ரேவதி, அதுக்கப்புறமா துர்கா இவங்க 3 பேருமே வந்து பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ நவீன் வந்து ஏதோ ஒரு பாக்ஸில் தானே இருக்கிறான், அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயத்தோடு இருக்கவும் அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து மேலே ஃபுல்லாக வந்து புடவையாக இருக்கவும் சரி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கும்போது உடனே பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே கார்ட்டில் போய் வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து நல்ல வேலையா, அதாவது நவீன் உங்கள் கண்ணில் படாமல் போனான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க மற்றவங்களாம் தேடிட்டு வராங்க. சார் இங்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரிக்கு நவீனை காணல் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நவீன் எப்படி அங்கே போயிருக்க முடியும், அவன் இங்கே தானே இருந்தான், என்ன நடந்துச்சு தெரியலையே, இந்த கார்த்தி எப்படியோ ஏதோ பண்ணி அவன் இங்கேருந்து தப்பிக்கிச்சுட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் கார்த்தி பார்த்தோம்னா நைஸாக அங்கே வெளியே வராங்க. வந்ததுமே நவீன பாக்ஸுக்குள்ள இருந்து வெளியே வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நாங்கள் வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிரு, இது யார் கண்ணில் நீ பட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், பாத்தியா நான் தான் வராதுன்னு சொன்னேன் பாரு, சந்திரகலா கண்ணில் நீ பட்டுட்ட, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையோ, நீ பேசாமல் அங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே நவீன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, நவீன் கிடைக்கல ஆனால் அவன் சும்மா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்போ சாமிடி சொல்லிட்டு கேட்குறாங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி எடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து துர்காவுக்கு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துர்காவை சாமுண்டீஸ்வரி அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் நலுங்கு ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக போகவும் அப்போ நவீன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. பரமேஸ்வரி பாட்டி வந்து அவங்களுக்காக வந்து சீர்வரிசையெல்லாம் கொண்டுட்டு வரவும் பாட்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி கேட்டுட்டு இருக்கிற, என் பேத்திக்கு கல்யாணம், அதான் எனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக அவளுக்கு நான் சீர்வரிசையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும், ஆமாம் நீ சீர் கொண்டு வரலன்னு தான் இங்கே நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி ஆசையாக வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்தில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் இப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சாமுண்டீஸ்வரி, எங்கள் அம்மா வந்து துர்காவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, நீ எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு நீ வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறனா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம், மறந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உன்ன இதை ஒன்றையே நீங்கள் சொல்லிட்டுறீங்க அப்படிங்கும்போது அப்போ மற்ற பொண்ணுங்க எல்லாருமே வந்து பாட்டிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். சந்திரகலா வந்து எரிச்சல் அடைகிறாங்க, என்ன உனக்கு இதே வேலையை போச்சு தான் உன்ன அங்கே ஓடி ஓடி வர்றது அப்படிங்கவோ அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, அங்கே பாரு எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை நீ பேசணுன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு உன்னை அடிச்சது நினைவு இருக்குதுல்ல, திரும்ப நீ வாங்கிறது அப்படிங்கவோ உடனே சந்திரகலா எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரேவதி, ரோஹிணி எல்லாருமே சொல்கிறாங்க, அம்மா பாட்டி வரட்டுமா, பாட்டி வந்தனால என்னமா நடக்குது, அவங்களுக்கு ஆசை இருக்காதா எங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுமா அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து தன்னுடைய பொண்ணுங்களாம் இந்த மாதிரிக்கு பேசுகிறத பார்த்துட்டு அவங்களும் உடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு அவளுக்கு நலுங்கு வச்சு முடிச்சதுமே உடனே இங்கே வந்து கிளம்பி போயிருன்னு அப்படிங்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, நலுங்கு வச்சதுக்கு அப்புறமா எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, நான் பாட்டுக்கு கிளம்பி போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா துர்காவுக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி, ரேவதி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படவும் சந்திரகலா மட்டும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று அந்த கிளவி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இங்கே வரதே வழக்கமாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனாக எல்லாமே நல்லபடியாக முடியவும் செல்வத்துக்கு அப்பாமா நடிக்கிறாங்களா அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்களும் துர்காவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ அந்த பணம் நகையெல்லாம் தூக்கிட்டு அன்னைக்கே நம்ம போயிருக்கலாம், என்ன பண்ணுறதுக்கு, பேய் வந்து நம்மள இப்படிலாம் வந்து பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திடுச்சுது, நம்ம கைக்கு கிடைச்சது அதாவது கிடைக்காம போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க அடுத்து என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க. ஏன்னா நவீனை வந்து அதாவது சாமுண்டீஸ்வரி கண் முன்னாலேயே வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி சம்மதத்தோட அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக கார்த்தி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.